திருலட்சுமி சீரியலில் திருவை காப்பாத்துறதுக்காக லட்சுமி ஒரு குற்றவாளியாக இருக்காங்க. என்ன நடந்ததுங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திவ்யாவுக்கும் திருவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போது அதுக்கு முன்னாடி அவங்க கூட்டத்தில் எல்லாருமே அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அபிராமி அம்மா அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக மகாவுக்கு ஒரு ரவுடி மேலே சந்தேகம் வருது. ஜூஸை குடிச்சிட்டு டம்ளரை அப்படி தூக்கி போடுறாங்க. இதை பார்த்ததும் மகாவுக்கு அந்த ஆள் மேலே சந்தேகமாக இருக்குது. என்ன இவர் இவ்வளவு நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறாரு, இன்னும் 1000 அப்துல் கலாமே வந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் யாராலும் திருத்த முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு மகா அந்த டம்ளரை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு திரும்பவும் அந்த நபரை பார்க்குறாங்க. அவன் ஏதோ சந்தேகமாகவே இருக்கு, யாரையோ குறி வைக்கிற மாதிரியும் எதுக்காகவோ வேலை பார்க்குற மாதிரி வந்திருக்கிற மாதிரியே இருக்குதுன்னு மகாவுக்கு சந்தேகம் வந்துடுது. அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி அந்த ரவுடி தனியாக போய் ஃபோன் பேசுகிறத பார்த்த மகாவுக்கு இன்னும் சந்தேகம் கூடுது. இவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்கான், கண்டிப்பாக இந்த விசேஷத்துக்கு வரல அப்படின்னு நினச்ச மகா அவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவரும் ஃபோன் பேசுனதை மகா காதார கேட்டுக்கிறாங்க. திருவை ஷூட் பண்ணுறதுக்காக கௌதம் கிட்ட பேசுனதை காதால கேட்ட மகா, அம்மா எழுதி வச்ச டைரியில் உன் மனவளனை நீ காப்பாற்று அப்படின்னு சொன்னது கரெக்டாக தான் போச்சு. இவ திருவை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான், அவருக்கு நான் இருக்கும்போது எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன் அப்படின்னு நினச்ச மகா அந்த நபரையே பின்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அந்த நபரையே ஃபாலோ பண்ணுறாங்க. அவனும் கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறத பார்த்ததும் மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடக்கடவுளே, என்னது கையில் வேற துப்பாக்கி வச்சுருக்கான், இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி அவரை காப்பாற்றுவேன் அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. சரி, என்ன நடந்தாலும் சரி, என்ன மீறி எது வேணாலும் நடக்கட்டும், ஆனால் நான் இருக்கும்போது அவரை சுட்டுக்கொள்ள நான் விட மாட்டேன்னு நினச்ச மகா அந்த நபர் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போய் போய் மறைஞ்சு மறைஞ்சு நின்றுட்டே இருக்காங்க. மகா அந்த ரவுடியும் திருவை குறி வச்சு பார்க்கும்போதெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துக்கு மகா போய் அவங்க மறைச்சு மறைச்சு நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த ரவுடி டென்ஷன் ஆகிறான். யார் இந்த பொண்ணு, நம்ம குறி வைக்கிற இடத்துல வந்து நேர் வந்து வந்து நின்றுட்டே இருக்காளே, அந்த திருவை கொல்லவே முடியலையே, எப்படி தான் இவளை தள்ளிட்டு நம்ம செய்யறது அப்படின்னு நினச்ச அந்த ரவுடி இந்த மகா அந்த பக்கம் போவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து கௌதம் ஃபோன் பண்ணிடுறாங்க. அப்போ கௌதம் கிட்ட ஃபோன் பேசுறதுக்காக டென்ஷனாக போய், ஏன் சார் இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் கரெக்டாக குறி வைக்கும்போது எவ்வளோ ஒருத்தி வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கா, அது பத்தாததுக்கு இப்போ நீங்கள் வேற கூப்பிட்டுட்டீங்க, என்ன சார் என்னோட வேலையை கரெக்டாக செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மகா அவங்க பேசுனத காதார கேட்டுக்கிறாங்க. என்னது இவ வந்து இங்கே நிற்கிறா, நம்ம பேசுனதை கேட்டுருப்பாளோ அப்படின்னு நினச்ச அந்த ரவுடி, என்னம்மா என்ன வேணும், எதுக்கு இப்போ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க, என்ன காரணங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சார், என்னோட சூட் கேஸை திறக்க முடியல, அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன், தயவுசெய்து அதை திறந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, அதுக்கு தான் நீ என்னை பார்த்துட்டே இருந்தியா, உன்னோட பார்வையே சரியில்லையேன்னு நான் நினச்சேன். சரி சரி, இதுதான் மேட்ரா, சரி வா, எந்த இடத்துல இருக்குது, நீ எந்த ரூமில் தங்கியிருக்க, நான் ஹெல்ப் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை கோளாரா மகா அங்கே ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய், அதுவும் அங்கே இருக்கு பாருங்க சார் சூட்கேஸு, அந்த சூட்கேஸ் தான் திறக்கவே முடியல, அதனோட பாஸ்வேர்ட் நம்பரையும் வேற மறந்துட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க மகா. இதை கேட்ட ரவுடியும் நம்பிட்டு போய் அந்த சூட்கேஸை திறந்து திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மகா, இதுதான் நல்ல சான்ஸ், இவனை உள்ளே வச்சு பூட்டிடலான்னு நினச்சி அவங்க டக்குன்னு வெளியில் வந்து கதவை சாத்திடலான்னு முயற்சி பண்ணின மகா தோற்று போகிறாங்க. அந்த ரவுடி வந்து கதவை முடிஞ்ச வரைக்கும் பலம் கொடுத்து அந்த கதவை திறந்ததும் மகா உள்ளே வந்து விழுந்துடுறாங்க. ஏண்டி, நீ என்ன ஒரு தைரியம் இருந்தால் என்னையே ஏமாற்றி இந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து பெட்டியை திறக்க சொல்லிட்டு என்ன உள்ளே வச்சு சாத்தலான்னு பார்க்குறியா, நீ யாரு நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீ திருவை கொல்றதுக்காக வந்திருக்கீன்னு எனக்கு நல்லா தெரியுது, நான் உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு நான் விட மாட்டேன், நான் உயிரோடு இருக்கும்போது அவரை கொல்ல நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார், நீ நினச்சாலும் அது எதுவும் நிற்காது, அவரை கொல்றது தான், இது யாராலும் தடுக்க முடியாதுங்கிறாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கீங்கன்னு மகா கேட்குறாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒழுங்கு மரியாதையாக போ அப்படின்னு சொல்லிட்டு மகாவை இழுத்து தள்ளுறாங்க. மகாவும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரவுடி கிட்ட போராடி அந்த ரவுடியை இழுத்து தள்ளுறாங்க. தள்ளின வேகத்தில் அவங்க இடுப்பில் வச்சிருந்த துப்பாக்கி எப்படியோ அந்த கட்டிலுக்கு அடியில் போய் விழுந்துருது. அந்த ரவுடி துப்பாக்கி தம் கிட்ட தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு மகாவை உள்ளே வச்சு தாள் வச்சு பூட்டிகிட்டே போயிடுறாரு. அங்கே போய் கரெக்டான நேரம் பார்த்து குறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒளிஞ்சு மறைஞ்சு நின்று திருவை பார்த்துட்டு அப்படியே கை வச்சு பார்க்குறாங்க. அவங்க வச்சிருந்த துப்பாக்கியை காணோம். என்னது, ஐயோ துப்பாக்கி எங்கே விழுக்காட்டினு தெரியலையே, யாராவது கைக்கு சிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, நான் மாட்டிக்குவேனே அப்படின்னு நினச்ச அந்த ரவுடி அவர் போன இடம் வந்த இடம் எல்லா பக்கம் தேடி தேடி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மயிலுக்கு சார்ஜ் போடலான்னு ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூமில் போய் சார்ஜ் அங்கே போட்டு இங்கே போட்டு அவர் சோப்பில் வச்சுருந்த அந்த ஃபோட்டோ கீழே விழுந்துருது. அதை கவனிக்காத மயில் அதை மிதிச்சுக்கிட்டே போகிறாங்க வராங்க. திரும்ப சார்ஜ் போட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் ஏறட்டும், அதுக்குள்ளேயே யாராவது கூப்பிட்டா பேசலாம் அப்படின்னு நினச்சி சார்ஜ் போட்டு அங்கங்கே நடந்துட்டு இருக்காங்க. நடந்து போகும்போது பார்த்தா கீழே குமிஞ்சு பார்க்குறாங்க, அந்த ஃபோட்டோ கீழே கிடக்குது. அட இது என்ன பேப்பர்னே தெரியலையே, இதை பார்க்கலான்னு நினச்ச போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள், சரி இருக்கட்டும் சோப்பில் வைக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்
பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போய் ஃபோன் அடிக்குதேன்னு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்ததும் சமையல் கட்டு பக்கம் கூப்பிடுறாங்க. அவர் அந்த பாக்கெட்டில் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஃபோனையும் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக கீழே இறங்கி ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா பரபரப்பான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வேலைகளுக்கெல்லாம் அங்கங்கே செய்யுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப சரி இது என்னதான் கவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி விரிச்சு பார்க்குறாரு. பார்த்ததும் அப்படியே ஒரு நிமிஷம் பூமியே இருண்டு போன மாதிரி அப்படி அதிர்ச்சியில் நிற்கிறாரு மயில். அப்பதான் மகா கழுத்தில் நம்ம திரு தாலி கட்டுறாரு. இதை அந்த கண்ணால் நம்பவே முடியாமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு மயில். சரி நம்ம பார்த்ததை வேறு யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நினச்ச மயில் அந்த ஃபோட்டோவை மறைச்சி எடுத்துக்கிட்டு சரி மகாவை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தா மகா ரூமுக்குள்ளே அப்படியே அடிபட்டு கிடக்குறாங்க. இந்த ரவுடியோ மகாவை அடித்து போட்டுட்டு அங்கே போய் திருவை குறி வச்சவர் துப்பாக்கியை காணானதும் திரும்பி ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து அநேகமாக இந்த ரூமில் தான் விழுந்திருக்கணும், எங்கேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை திறந்து அங்கே இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ மகா அதை அவங்க கையில் வச்சுக்கிட்டே அப்படியே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்காங்க. அதை பார்த்ததும் ரவடி ஓஹோ நீ மயக்க நிலையில் தான் இருக்கியா, இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டேன், எழுந்திரிச்சா அப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த துப்பாக்கியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மகா என்ன தேடுற இதையா தேடுற அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை காட்டுறாங்க. அதை காட்டினதும் அந்த ரவடி பயந்துடுறான். ஒழுங்கு மரியாதையாக அந்த துப்பாக்கியை என்கிட்ட கொடுத்துருங்கிறாங்க. கொடுக்கலைன்னா என்ன செய்வ, திருவை குருவிக்க வந்து எல்லாம் யார் இந்த வேலையை பார்க்க சொன்னா, ஒழுங்கு மரியாதையாக சொல்லுங்கிறாங்க. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒழுங்கு மரியாதையாக அந்த துப்பாக்கியை என்கிட்ட கொடுத்துருன்னு கிட்ட நெருங்குறாங்க. கிட்ட வந்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுவேன், என் கையால் செத்துடாது, ஒழுங்கு மரியாதையாக அப்படி போ அப்படின்னு சொல்லி மகா மிரட்டுறாங்க. மகா கூட இந்த அளவுக்கு மிரட்டுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. துப்பாக்கியை கரெக்டாக குறி வைக்கிறாங்க. அந்த ரவுடி கூட ஒரு நிமிஷம் பயந்து ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருக்கான். சுற்றாதேன்னு பயந்துட்டு இருக்கான். சுற்றுவேன்னு உனக்கே பயமாக இருக்குல்ல, ஓரமாக நில்லு. ஆமாம் யார் திருவை கொல்ல சொன்னா, நீ அதை சொல்ல போறியா இல்லையான்னு மகா கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, அது ரகசியங்கிறாங்க. அப்படியா, அந்த ரகசியத்தோட ஒன்றா நீ இதே ரூமில் கடை அப்படின்னு சொல்லிட்டு மகா துப்பாக்கியோட படப்படன்னு வெளியில் போனதும் கதவை சாத்தி நல்ல பூட்டு போட்டுடுறாங்க. உள்ளே இருக்கிற ரபடி ஒழுங்கு மரியாதையாக கதவை திறக்க போறியா இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. உன்னை நான் வெளியே விட போகிறதில்ல, இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும். திவ்யாக்காவுக்கும் திருவுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிச்சயதார்த்தம் நடக்க போது, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருந்த துப்பாக்கியோட வந்துட்டு இருக்காங்க. லட்சுமி கையில் துப்பாக்கியோட வரும்போது அங்கே குட்டீஸுங்கெல்லாம் விளையாடுற துப்பாக்கின்னு நினச்சி லட்சுமி கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ லட்சுமி பதறி போய் கொடுங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே பின்னாடியே ஓடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம மயில் வராரு. வந்ததும் மகா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. அண்ணே ஒரு முக்கியமான விஷயம், நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். அங்கே பார்த்தீங்களா குட்டீஸுங்க எல்லாரும் விளையாட்டுக்கு அந்த துப்பாக்கி பிடுங்கிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. அவங்கெல்லாம் விளையாடட்டும், உன்னோட விளையாட்டு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ இப்படி வா, நான் உங்ககிட்ட முக்கியமாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் லட்சுமியை கூட்டிகிட்டு தனியாக போய் என்ன லட்சுமி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. லட்சுமி ஃபோட்டோவை பார்த்ததும் அப்படியே ஆடாமல் அசையாமல் மலைச்சு போய் நிற்கிறாங்க. அண்ணன் இந்த ஃபோட்டோ உங்கள் கைக்கு எப்படி கிடைச்சதுங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஃபோட்டோ எங்கெல்லாம் சுற்றி வந்திருக்கு தெரியுமா, நல்ல வேலை யார் கைக்கும் போகலை, யாரும் இதை கண்ணில் பார்க்கல, ஏதோ என்கிட்ட தான் வந்து சேர்ந்துருக்கு. ஆமாம் என்ன லட்சுமி நடந்தது அப்படின்னு சொல்லி மயில் கேட்குறாரு. லட்சுமி அழுதுகிட்டே மயில் அண்ணா உங்ககிட்ட தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், என் கழுத்தில் தான் திரு தாலி கட்டினாரு, ஆனால் அவரோட வாழ்க்கையில் நான் தலையிட விரும்பலை, அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் விட்டு விலகி போனேன். இந்த வீட்டில் இருக்கும்போது கூட அவருக்கே தெரியாமல் நான் விட்டு வெளியே போயிடலான்னு எத்தனையோ தடவை முயற்சி பண்ணினேன், ஆனால் முடியல. இப்போ கூட அவருக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னதுனால தான் நான் இன்னும் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறேங்கிறாங்க. இதை கேட்ட மயில் அதெல்லாம் இருக்கட்டும் மகா, உன் வாழ்க்கை வீணாக போகிறத பற்றி நீ யோசிக்கவே இல்லையேங்கிறாங்க. இல்லைண்ணே திவ்யாக்காவுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். திவ்யாக்காவும் திரு ஐயாவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. அவங்களோட காதல் வளரணும், அவங்க 2 பேரும் தான் சந்தோஷமாக வாழணும், அதை நான் என் கண்குளிர பார்க்கணும். ஆனால் திரு மட்டும் என்னை பார்த்துட்டாருன்னா நிச்சயமாக திவ்யாக்கா கழுத்தில் தாலி கட்ட மாட்டார். அதனால தான் அவருக்கே தெரியாமல் நான் மறைஞ்சு இருக்கேன்னு சொல்கிறாங்க மகா. இது கேட்ட மயிலு உன்னோட தியாகம் ரொம்ப பெரிய தியாகம், ஆனால் நீ இவ்வளோ பெரிய மனசோடு இருப்பீன்னு நான் நினச்சி பார்க்கல மகா. ஆனால் இது வரைக்கும் நீ எந்த உண்மையுமே வெளியே சொல்லாமையே மறைச்சிட்டியே. திரு கூட அன்னைக்கு உளறினா, ஆனால் அதை நான் நம்பலை. அந்த பொண்ணு யாரோ எவரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு ஒருவேளை வந்து பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு பயந்துட்டு இருந்தேன். அது நீ தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் இந்த பிரச்சனை வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் நீ இந்த வீட்டில் இருக்கிறது ரெண்டங்கட்டானா இருக்கே, என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, திவ்யாக்காவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே துப்பாக்கி சூட் கேட்குது. இதை கேட்டதும் அங்கேருந்து எல்லாருமே பதறி போயிடுறாங்க. யாரை சுட்டாங்க அப்படின்ட்டு ஒரே குழப்பத்தோடு எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆயிடுது. அந்த நேரம் பார்த்து எல்லாரும்
ஆடாமல் அசையாமல் அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் கரெக்டாக கரண்ட்டும் வந்துடுது. அந்த இடத்துக்கு பார்த்தா யார் சுட்டானே தெரியல. கவிதாவோட கையில் குண்டு பாஞ்சிருது. இது யாருமே எதிர்பார்க்கல. யார் இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்கும்போது திவ்யாவோட நிச்சயதார்த்தமும் நின்று போயிடுது. கவிதாவுக்கு அடிபட்ட வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயம் கௌதமுக்கு தெரிய வருது. கௌதமுக்கு தெரிஞ்சதும் உடனே அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ரவுடியோ நான் இப்படி ஒரு ரூமில் மாட்டிக்கிட்டேன், துப்பாக்கி அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அடிச்சு உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை கூட ஒழுங்காக செய்ய முடியாத ஆளா, என்னடா ஆளு நீ அப்படின்னு சொல்லி கௌதம் அந்த ரவுடியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கவிதாவுக்கு அடிபட்டதை தெரிஞ்சதும் கௌதம் துடிச்சு போயிடுறாங்க. சி, நான் விரிச்ச வலையில் என் கவிதாவே வந்து விழுந்துட்டாளே, நான் போட்டு கொடுத்த துப்பாக்கி கொண்டு என் கவிதா கையை பதம் பார்த்துருச்சேன்னு கௌதம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திருவை ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற ஒரு அதிர்ச்சியில் இருக்காரு கௌதம். இந்த மகாலட்சுமி திருவை பார்த்து அப்பாடா எப்படியோ இந்த தடவை இவரை காப்பாற்றியாச்சு, இன்னும் அடுத்த தடவை எந்த பிரச்சனையும் இவருக்கு வராமல் பார்த்துக்கணும். ஆனால் இந்த 2வது தடவையும் நிச்சயதார்த்தம் நின்று போச்சேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. மயில் லட்சுமி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதை பார் லட்சுமி, உனக்கு இந்த பிரபஞ்சமே துரோகம் நடக்க விடாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். முதல் தடவை உப்பு கூட தவறி போய் அந்த நிச்சயதார்த்தம் நின்று, இப்போ 2வது தடவையும் கவிதாக்கா அடிபட்டு இந்த நிச்சயதார்த்தம் நின்று இருக்கு. நிச்சயமா திருவு நீயும் தான் சேர்ந்து வாழணுங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட கால கணிப்புன்னு சொல்றாரு மயில். ஆனா இதை லட்சுமி ஏத்துக்கிறதா இல்லை திவ்யாக்காவும் நம்ம திருவும் தான் 2 பேரும் சந்தோஷமா வாழணுங்கிறது என்னோட ஆசை நிறைவேறணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காங்க. மயில் மூலமா அம்பிகம்மாவுக்கு உண்மை தெரியுது. அம்பிகம்மா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு நாளை